அன்பு உறவுகளே, டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும். புதியதாக இந்த சேனலை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்துடாம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளையும் குறிப்பா அதுல பதிவு செஞ்சு இந்த காணொளியின் தரத்தை உயர்த்த உதவுங்கள். நேற்று நடந்த சட்டப்பேரவை நிகழ்வுல இருந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய சகாக்களும் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. ஏண்டா வெளிநடப்பு செஞ்சோம்னு சொல்லி அந்த மனுஷனை புலம்ப விடுற அளவுக்கு பத்திரிக்கைக்காரவங்க வச்சு பொலன்னு பொழந்திருக்காங்க. அப்படி என்ன அந்த பத்திரிக்கைக்காரவங்க கேள்வி கேட்டாங்க, இதுல நம்மாளு சித்தப்பு மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் உருட்டினாரு, என்ன பதில் சொன்னாரு, அதை தாண்டி எதனால அவங்க அதுல இருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க, இதை பத்தி எல்லாம் தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம். வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற நிகழ்வுகள்ல இருந்து சட்டப்பேரவைக்குள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத முயற்சி செஞ்சு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்துல ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்த முயற்சி செஞ்சிருக்காரு. என்னங்க என்ன கேக்குறீங்க? ஓ, எந்த கோரிக்கையை வலியுறுத்தினாரு கேக்குறீங்களா? அதுதான் வழக்கம் போல சொல்லுவாங்களே, இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு, அப்புறம் அந்த மத பிரச்சனை, அமைச்சர் நேருடைய வீட்டுல ரெய்டு நடந்த பிரச்சனை, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, இப்படியெல்லாம் பலவிதமான கோரிக்கைகளை வழக்கம் போல வலியுறுத்தி ஏதாவது எதிர்த்தரப்பு அரசியல் செய்யணும்ல. ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தா ஏதாவது ஒரு எதிர் அரசியல் செய்யணுங்கிறதுக்காக மனுஷன் செஞ்சு தீர்த்திருக்காப்புல. இதுல என்ன கொடுமைனா, யாருமே அதுக்கு செவிமடுக்கல, யாருமே இந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுக்கல. நொந்து நூலாகி போய் எவனுமே பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் மதிக்க மாட்டேங்கிறான். அப்படிங்கிற கடுப்புல மனுஷன் சட்டப்பேரவையில இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கா. தப்பிச்சா போதும், தப்பிச்சு பொழைச்சா போதும்னு சொல்லி அந்த மனுஷன் வெளிநடப்பு செஞ்சு வெளியில வந்தா இங்க பத்திரிக்கைக்காரவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வச்சு கும்மி அடிச்சு விட்டுருவாங்க. ஒண்ணுக்குமே பதில் சொல்ல முடியாம நம்ம சித்தப்பு உருட்டுன உருட்டையும் அவருக்கு பக்கத்துல அந்த இபிஎஸ் அன்கோ கம்பெனி இருக்குல்ல, அந்த டீம் சேர்ந்து நின்றுகிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பாருங்களேன். 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக. பேட்டியை பாத்தீங்களா? நம்ம இபிஎஸ் அந்த அன்கோ டீம் எப்படி சுத்தி நின்று எடப்பாடிய என்ன கர்வத்தோட பாக்குதுங்க பாருங்க. அதுக்கு என்ன நினைச்சு பாக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல. எடப்பாடி கொஞ்சம் அசந்தா குறவலைய மனுஷங்க கடிச்சு துப்பிடுவாங்க போட்டிருக்கு. அந்த மாதிரி உக்கிரமா இருக்கு அந்த பார்வை, அவ்வளவு உக்கிரமா இருக்கு அந்த பார்வை. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, இந்த டிவியில இந்த பேட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நகைச்சுவை காட்சி ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதாவது வடிவேலு தலையில இருந்து கையெடுத்தா சங்க கடிக்கிற காமெடி இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே நினைவுல வரல. சரி, நம்ம மேற்றுக்குள்ள வந்துருவோம். அவர் எதையோ பேசுறாரு, என்னமோ பண்றாரு, நம்ம தலைப்பு ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அந்த விஷயத்துக்குள்ள வந்துருவோம். இந்த பேட்டியில நிறைய அவர் எதை பேசினாலும் சில முக்கியமான தகவல்களை, இந்த நாட்டுக்கு முக்கியமா சேர வேண்டிய சில தகவல்களை, வரலாற்றுல பொன் எழுத்துக்கள்ல பதிய வைக்க வேண்டிய சில விஷயங்களை, சில தகவல்களை நம்ம சித்தப்பு பேசியிருப்பாப்ல. அது என்னன்னு பாப்போம். வேண்டுமென்றே திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது, மதத்தை கொச்சைப்படுத்தி பேசுவது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக பாஜக கூட்டணியை வந்து திமுக கூட்டணி விமர்சிக்கிறாங்க. சந்திரபாபு கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க வந்து அது வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏங்க, எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம். இவங்களுக்கு ஏங்க எரிச்சல் படுறாங்க, ஏங்க பயம்? இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல, உள்துறை அமைச்சர் பிரஸ் மீட்ல 2 விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. ஒண்ணு, அதிமுக பாஜக கூட்டணி அரசுன்னு சொல்லி அவங்க கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. கூட்டணி அரசு, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி. அவர் கொடுத்த பேட்டியில இருந்து மிக முக்கியமாக ஒரு 3 விஷயத்தை மட்டும் உங்களுடைய பார்வைக்காக இதுல கொண்டு வந்திருக்கேன். ஐயா எடப்பாடி அவர்களே, நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணின்னு இப்பதான் சொன்னீங்க. அதை சொல்லி ஒரு 2-3 நாட்கள் கூட ஆகல.
எப்படி ஒட்டிக்கிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு அந்த பைத்தியம். அவங்க எப்படி மதத்தை வச்சு மட்டுமே அரசியல் பண்ணுவாங்களோ அதே வேலைய அக்கிருட்டா அச்சு அசலா அச்சு பேசுறாம செஞ்சிருக்கீங்களே. எப்ப நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சீங்களோ அடுத்த நிமிஷமே உங்க பிரச்சனை என்னவாகுது? மதத்தை பத்தி மட்டும்தான் பேசணும், அதை வச்சுதான் அரசியல் பண்ணணும். இந்த ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நீங்க அரசியல் பண்றதுக்கு அழகா பேட்டிங்கிற பேர்ல மத பிரச்சனைய எப்படி பிஜேபி காரன் செய்வானோ அழகா செய்றீங்க பாருங்க. அப்படியே சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. கிளிப்புள்ள சொல்ற மாதிரி டியூஷன் எடுத்து மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை நீங்க பரப்ப பாக்குறீங்க. மதம் மதம் அழகா தெரியுது. உங்க கூட்டணி ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அந்த சாயல் உங்களுக்கு ஒட்டிக்கிச்சு. அந்த பைத்தியம் உங்களுக்கு அப்படியே பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரு வருஷம் நீங்க என்னென்ன பாடுபடுத்த போறீங்களோ, எதையெல்லாம் உளறி வைக்க போறீங்களோ, தலையெழுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதையும் தாங்கித்தானே ஆகணும். அடுத்து பத்திரிக்கைக்காரவங்க 2வது கேள்வியா ஒரு கேள்வியை கேட்பாங்க. சரியான கேள்வியா தான் அதுவும் இருக்கும். ஏயா, அமித்ஷா தமிழ்நாட்டுல இங்க ஒரு கூட்டம் நடத்திட்டு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு, கூட்டணி அரசு தான் தமிழ்நாட்டுல அமையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்ட உடனே ஐயா எடப்பாடி பதறி போய் மனுஷன் திணறி போய் இல்ல 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 பொய் சொல்றீங்க, நீங்க பொய்ய பரப்புறீங்க, என்ன கதறாரு பாத்தீங்களா அந்த பேட்டியில. பயம் வருதா? எப்படியாவது பிஜேபியோட சேர்ந்தா உங்க கட்சியை முடிச்சிருவாங்க. கூட்டணி அரசுங்கிற பேர்ல, கூட்டணி ஆட்சிங்கிற பேர்ல உங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. இது அவங்களுடைய முந்தைய ரெக்கார்டுங்க. இதுதான் அவங்களுடைய ட்ரெண்டு. அது தெரிஞ்சுமே போய் நீங்க கூட்டணியை வச்சா கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஐயா எடப்பாடி அவர்களே, ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? உங்க மேல கொஞ்ச காலமா இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நம்பிக்கையை வச்சாங்க. நீங்க முன்னாடி செஞ்ச எல்லா வினையையும் மறந்துட்டு, எல்லா காரியத்தையும் மறந்துட்டு, நீங்க செஞ்ச எல்லா துரோகத்தையும் மறந்துட்டு, எப்படியாவது தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவுக்கு நேர் எதிரா ஒரு திராவிட கட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற பேர்ல நீங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் இந்த மக்கள் தூக்கி போட்டு இப்பதான் உங்களை கொஞ்சம் அங்கீகரிச்சு தலைவராக்குனாங்க. ஏன் நான் கூட இதற்கு முன்னாடி பல காணொளிகள்ல நீங்க தப்பிச்சு வந்தத, நீங்க எப்படி இந்த கட்சியை காப்பாத்தி வந்தீங்க, எல்லா விஷயத்தையும் புகழ்ந்து பேசியிருக்கேன். இப்படி தமிழ்நாட்டு மக்கள்ல பாதி பேர் கொஞ்சம் நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, வெண்ண திரண்டு வரும்போது பானையை உடைச்சாங்கன்னு சொல்லி, நீங்க எல்லாத்தையும் உடைச்சிருக்கீங்க. அடுத்து 3வது கேள்வி கேட்டாங்க பாருங்க, ஒரு கேள்வி. ஆனா உண்மையிலேயே பத்திரிக்கைக்காரவங்க ஊடகம் இந்த முறை யார்கிட்ட என்ன கேள்வியை கேட்கணுமோ சரியா கேட்டிருக்கீங்க, நியாயமா நடந்திருக்கீங்க. உண்மையிலே நீங்க நியாயமா நடந்திருக்கீங்க. அப்படி ஒரு கேள்வி. அதுலதாங்க நம்ம ட்விஸ்டே இருக்கு. இன்னைக்கு தலைப்பே அந்த கேள்வியில தான் இருக்கு. என்ன கேள்வி தெரியுமா அது? ஐயா, முந்தைய காலங்கள்ல நீங்க பிஜேபியோட இனி எப்போதுமே கூட்டணி கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொன்னீங்களே, இப்ப போய் ஒரு கூட்டணி வச்சிருக்கீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. நம்ம ஆளுக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த கேள்வியை கேட்ட உடனே நம்ம ஆளு மூஞ்சில பேய் அரைஞ்ச மாதிரி உருட்டுன்னு உருட்டி அதை பிரட்டி பிணைஞ்சு சும்மா ஒளறி தீர்த்து வச்சிருப்பாப்புல பாருங்க. அது வேற வாயி, இது நார வாயி. இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அவர் பதிலு. அதை தாண்டி இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இன்னொரு விஷயத்த கூடுதலா பேசியிருப்பாரு. எங்க கட்சி நாங்க கூட்டணி வைக்கிறோம், நாங்க யாரு கூட வேணாலும் கூட்டணி வைப்போம், எப்ப வேணாலும் கூட்டணி வைப்போம், எப்படி வேணாலும் கூட்டணி வைப்போம். அதை கேட்க நீங்க யாருன்னு கேட்டிருப்பாரு. ஐயா சித்தப்பு எடப்பாடி அவர்களே, இந்த கேள்விய நீங்க யார பார்த்து கேக்குறீங்க? உங்கள்கிட்ட உங்க வாக்குறுதியை நம்பி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு மக்களையும், குறிப்பா இஸ்லாமிய சமூகம் நீங்க கொடுத்த அந்த வாக்குறுதியை பர்டிகுலரா அதை நம்பி இருப்பாங்கல்ல. இனிமே எப்போதுமே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களே, அந்த வாக்குறுதியத்தை இஸ்லாமிய சமூகம் நம்பும். அப்படி நம்பி இருந்த மக்கள்கிட்ட தான் இந்த மாதிரி பதில் சொல்றீங்களா? இவ்வளவு வீராப்பா, இவ்வளவு திமிரா பதில் சொல்றீங்களா? வேண்டாம் சித்தப்போ, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.